ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியாகினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கையில் எடுத்தது இந்திய ராணுவம். இதன் மூலமாக சுமார் 100 பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொன்று ஒழித்தது இந்தியா. தீவிரவாதிகளின் 9 நிலைகள் சிதைக்கப்பட்டன. இதனால் பாகிஸ்தானும் பதிலுக்கு தாக்கியதால் இந்தியா பாகிஸ்தான் மோதல் அடுத்த 3 நாட்களுக்கு நீடித்தது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. அதோடு இரு நாடுகளும் தங்களது தூதரகங்களை மூடின. போர் பதற்றம் உச்சத்தை தொடுவதற்கு முன்னதாகவே ஏப்ரல் 24ஆம் தேதியே இந்திய விமானங்கள் பறக்க தடை விதித்து தனது வான்வெளியை மூடியது பாகிஸ்தான். இப்படியான சூழலில்தான் இந்தியாவை பகைத்துக் கொண்டு பாகிஸ்தான் தன் வான்பரப்பை மூடியதால் பெரிய அளவில் இழப்பை சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கடந்த 2 மாத காலத்தில் பாகிஸ்தான் விமான ஆணையம் சுமார் 1240 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்திருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை என்று பாகிஸ்தான் மேற்கொண்ட நடவடிக்கை அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்டிருக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் நிலைமையை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவுக்கு அடுக்கடுக்காக வரி விதிக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு மட்டும் குறைந்த அளவிலேயே வரி விதித்துள்ளது. ஆம், ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகத்தை காரணம் காட்டி இந்தியாவுக்கு 50% வரியை விதித்தது அமெரிக்கா. ஆனால் பாகிஸ்தானுக்கோ 19% வரியை தொடர்கிறது. முக்கியமான போர் நேரங்களில் பாகிஸ்தான் பக்கமே நிற்கிறது அமெரிக்கா. அந்த வரிசையில்தான் பாகிஸ்தானை சுற்றியிருக்கும் நாடுகளுக்கெல்லாம் ஏகபோக வரியை விதித்துவிட்டு பாகிஸ்தானுக்கு மட்டும் குறைந்த அளவில் வரி விதித்துள்ளது. சர்வதேச அரசியலில் இந்த நகர்வுகள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன.